நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் தனித்து விளங்குவதற்கும் அவன் வரலாற்றிலே அறியப்படுவதற்கும் மிக முக்கியமான ஒரு பண்பு இருக்கிறது. அதுதான் அவனிடத்திலே வெளிப்படக்கூடிய தலைமை பண்பு என்று சொல்லுவார்கள். குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு வரலாற்றை பதிவு செய்கிறான். தாலூத் என்ற மன்னரின் தலைமையை இஸ்ரவேலர்கள் ஏற்க மறுத்த பொழுது ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம், நபி ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களிடத்திலே பேசினார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. ஏன் அவர்கள் ஏற்க மறுத்தார்கள்? அவருடைய சொன்ன காரணம் ஒரு இயல்பான ஒன்று தான். அவரிடத்திலே எந்த பொருளாதார பின்புலமும் இல்லை, எந்த குடும்ப பெருமையும் இல்லை. அவரை எப்படி நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வது என்று அந்த மக்கள் கேட்கிறார்கள். இப்போது நபி ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பேசுகிறார்கள். வஸாதஹு பஸ்ததன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம். அல்லாஹ் மற்றவர்களை காட்டிலும் அவருக்கு இந்த தலைமை பண்புடைய அறிவாற்றலையும் உடல் வலிமையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான் என்று இந்த நபி அவரிடத்திலே சொன்னார்கள். அதிகமாக கொடுத்திருக்கிறான் என்பதாக. அப்போ நாம் கவனிக்க வேண்டியது, குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், தலைமை பண்புக்கு, தலைமைத்துவத்திற்கு அடிப்படையாக இருப்பது ஆளுமை மிக்க அறிவாற்றல் தான். ஒரு மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும், ஒரு அநீதத்திற்கு எதிராக எப்படி ஒரு களம் காண வேண்டும், மக்களுக்கான நன்மை எது தீமை எது என்று பிரித்தறியக்கூடிய இந்த ஆளுமை மிக்க அறிவாற்றல் தலைமைத்துவத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. அது மட்டுமல்ல, ஃபிரௌனுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அருள். மிஸ்ர் தேசத்திலே ஃபிரௌன் ரொம்பவும் பெருமை அடித்தான். அங்கு உண்டான ஒரு சிறுபான்மை சமூகத்தை அவன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான், பலகீனப்படுத்தி வைத்திருந்தான். இப்ப அல்லாஹ் பேசுகிறான், நுரீது அன் நமுன்ன அலல்லதீன ஸ்துதைஃபு ஃபில் அருள். அந்த பலகீனமான சமூகத்திற்கு நாம் உபகாரம் செய்ய நாடி அவர்களுக்கான தலைவரை நாம் அவர்களிலிருந்தே தேர்வு செய்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். நமக்கான செய்தி என்னவென்றால், ஒரு சிறந்த தலைமை, இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும், எல்லா தலைவர்களும் அடிமட்டத்தில் இருந்து வந்தவர்கள் தான். சாதாரண மக்களோடு மக்களாக இருந்தவர்கள் தான் சமூகத்திலே பெரும்பெரும் தலைவராக மாறியிருக்கிறார்கள். நுரீது அன் நமுன்ன அலல்லதீன ஸ்துதைஃபு ஃபில் அருள். அவர்களுக்கான தலைவரை நாம் அவர்களிருந்தே தேர்வு செய்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். மேலான பெருமக்களே, இதுவெல்லாம் இருந்தாலும் கூட தலைமைத்துவத்திற்கு மிக முக்கியமான ஒரு பண்பு என்னவென்றால், ஆச்சரியமாக இருக்கிறது, பிற மக்களின் வழியை தன் வழியாக உணரக்கூடிய அந்த பக்குவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களே வரலாற்றிலே சிறந்த தலைவர்களாக அறியப்படுகிறார்கள். ஒரு மனிதன் பாதிக்கப்படும் பொழுது அவன் என் இனத்தை சார்ந்தவன் அல்ல, என் மொழியை சார்ந்தவன் அல்ல என்று பார்க்க கூடாது. மனித இனத்திலே கடைக்கோடி மனிதன் பாதிக்கப்பட்டாலும் கூட அவன் வழியை தன் வழியாக உணர்ந்து களத்திலே இருக்கக்கூடிய அந்த பண்பு தான் தலைமைத்துவத்தின் சிறந்த பண்பு. இந்த பண்பை நபியவர்கள் நுபுவத்திற்கு முன்பதாகவே கொடுக்கப்பட்டார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அமைப்பு ஒன்று இருந்தது. ஹில்ஃபுல் ஃபுதூர் என்று சொல்வார்கள். ஹாஷிம் கோத்திரத்திலே ஒரு அமைப்பு ஒன்று இருந்தது. அந்த இயக்கத்திலே நபி அவர்கள் மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தார்கள். மக்காவிற்கு ஒரு வியாபாரி வருகிறார் வெளியூரில் இருந்து. அவரின் வியாபார பொருட்களை அபுஜஹல் முழுவதுமாக அபகரித்து விட்டு அந்த வியாபாரியை நிற்கதியாக்கி விடுகிறான். அந்த மனிதர் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கேட்டு மக்காவின் மலை குன்றுகளிலே ஏறி நின்று அவர் முறையிடுகிறார். யாரும் அவரை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பிரச்சனையை கையில் எடுத்தார்கள். அவருக்கான தீர்வை அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள் என்றால் நாம் கவனிக்க வேண்டும், அந்த வியாபாரி பெருமானாரின் குடும்பமும் அல்ல, குறைஷியும் அல்ல, மக்கா மண்ணில் பிறந்தவரும் அல்ல. எங்கிருந்தோ வந்த ஒரு வியாபாரியின் வழியை தன் வழியாக உணர்ந்து களத்தில் நின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் தலைமை பண்பின் மிக உச்சமானது, மிக முக்கியமானது. ஃபதஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி இருக்கிறதே, எப்படி கிடைத்தது? வரலாற்றை நாம் புரட்ட வேண்டும். நபி அவர்கள் மக்காவை கைப்பற்ற வேண்டும் என்று அப்பொழுது நபி அவர்களுக்கு எண்ணம் இல்லை. இருந்தாலும் கூட பெருமானாரின் பாதுகாப்பில் இருந்த ஹுஸா என்ற கோத்திரம் நபி அவர்கள் உடன்படிக்கை செய்திருந்தார்கள். பெருமானார் அவர்களுக்காக பாதுகாப்பை ஏற்றிருந்தார்கள். அந்த ஹுஸா கோத்திரத்தை காஃபிர்கள் கடுமையாக தாக்கிய பொழுது அவர்களுக்காக அவர்களை அந்த பிரச்சனையை தட்டி கேட்பதற்காக அவர்கள்
களத்தில் வந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபதஹை மக்கா, மக்காவுடைய வெற்றியை அன்பளிப்பாக கொடுத்தான். இதுதான் ஒரு சிறந்த தலைமை பண்பு. தன்னை பார்க்க வந்தவரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. இன்று எத்தனையோ தலைவர்களை நாம் பார்க்கிறோம். தன்னை பார்க்க வந்தவரிடத்திலே பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, ஹவ்வின அலைக்க, பொறுமையாக இருங்கள். இன்னமா அன லஸ்து மலிக்கன், நான் ஒன்றும் அரசன் அல்ல. இன்னமா அன இப்னு இம்ராத்தி குரைஷ், ஒரு சாதாரண குறைசி பெண்ணுடைய மகன் என்று வரலாற்றிலே ஒரு தலைவர் தொண்டனிடத்திலே சொன்ன வார்த்தை. அல்லாஹு அக்பர். மேலான பெருமக்களே, இந்த தலைமைத்துவம் என்பது ஆட்சி அதிகாரத்தின் போது மட்டுமல்ல, ஒரு நிர்வாக திறமையிலும் ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது, ஒரு குடும்ப வாழ்வியலிலும் தலைமைத்துவம் இருக்கிறது. இது போன்ற சிறந்த பண்பை நாம் நம்முள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அறிஞர் இப்படி அழகாக சொல்லுவார், ஒரு நல்ல தலைமை என்பது அதிகாரத்தின் போது மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமா. எப்படி நல்ல தலைமை என்பது அதிகாரத்தின் போது மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். ஆனால் ஒரு சிறந்த தலைமை என்னவென்று தெரியுமா? ஒரு சிறந்த தலைமை என்பது அதிகாரத்தின் பின்பும் மக்கள் பாதுகாக்கப்படுவதை அதிகாரத்தில் இருக்கும் போதே உறுதி செய்ய வேண்டும். அதுதான் சிறந்த தலைமை. மேலான பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஒரு சிறந்த தலைமையின் கீழ் அல்லாஹ் நம்மை இருக்க செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான